வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதியை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது முற்றிலுமாக விலகி போய்விடாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மீண்டும் தென் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக அடுத்த நிகழ்வு வரும்பொழுது வரலாம், அல்லது குமரி கடல் பகுதி வழியாக இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற இடத்திற்கே திரும்ப வரலாம். காரணம் என்னன்னா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று அறிவிக்கப்படவில்லை, இன்றைக்கு அறிவிப்பு வந்துவிடும் உருவாகிவிட்டது என்று. இன்றைக்கே அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகலாம், அல்லது நாளைக்குள் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். இப்பொழுது அது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் இருந்துச்சு. நேற்றைக்கு காலையில், நேற்றைக்கு மதியம்னா 1500 கிலோமீட்டருக்கு வந்துச்சு. இப்போ வேகமாக நகர தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு 1150 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்துருச்சு. எங்கிருந்து? டெல்டா மாவட்ட கரையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே, கிழக்கு தென்கிழக்கே 1150 கிலோமீட்டர் தொலைவு. ஆக நாளை எவ்வளவு வேகத்தில், நாளைக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சுமார் இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் வேகமாக வந்துடும். கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் நாளை இரவெல்லாம். அதுதான் நம்ம சொன்னோம், டிசம்பர் 16ஆம் தேதி 600 கிலோமீட்டர் இருக்கும் பொழுதே அதாவது இன்றைக்கு இரவே மழை பிடிப்பு தொடக்க போகிறது இலங்கைக்கு. நாளை இலங்கைக்கு தீவிரமடையும் மழை. 16ஆம் தேதி இரவிலிருந்து டெல்டா மாவட்ட கரையோரம் கொஞ்சம் தாமதம் அடைந்தால் 17ஆம் தேதி அதிகாலை காலைக்குள் தொடக்கிறோம். 17ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலைக்குள் மழை பொழிவை தொடக்கிறோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு குழப்பம். எல்லா மாதிரிகளும் ஆந்திர பிரதேசம் தாண்டி சென்னையை தாண்டி தான் கரை கடப்பதாக காட்டுகிறது. பல மாதிரிகள் கரையை தொடாமலே மழைப்பொழிவை கொடுக்காமலே போவதாக காட்டுகிறது. நீங்கள் மட்டும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எல்லாம் மாறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, கூடுதலாக அந்த வார்த்தையை சேர்க்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் மாறி வரும் என்று தான் சொல்ல வேண்டும். அது வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. காரணம், 75% மாவட்ட மக்களுக்கு இப்பொழுது தண்ணீர் வேண்டாம். ஆனால் 25% மாவட்ட மக்களுக்கு இன்னும் தண்ணீர் வேண்டும். குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் வடக்கு, திண்டுக்கல் கிழக்கு, சேலம் மேற்கு, நாமக்கல் மேற்கு, கரூரோட இன்னும் சில பகுதிகள், அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களின் ஆந்திர எல்லையோரம், இதெல்லாம் இன்னும் மழை வேண்டும். அவர்கள் இன்னமும் நிகழ்வு வராமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால குழம்பி போயிருக்கிறார்கள். குழப்பம் வேண்டவே வேண்டாம். நிகழ்வு நாம் வரைபடத்தில் காட்டியுள்ளபடி இலங்கையின் கரையோரத்தை அடையும், மாற்றமில்லை. பொதுவாக நிகழ்வு மேற்கு நோக்கித்தான் வரும், மிக வேகமாக இலங்கையை அடையும். இலங்கையை அடைந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடித்து தான் தீவிரமடையும். அது அங்கேயே தீவிரமடைந்தால் தான் அந்த நீரோட்டத்தை பிடித்து வடக்கு நோக்கி போகும். அங்கேயே ஆழ்ந்த மண்டலமாகவோ மண்டலமாக மாறினா தான் அது வடக்கு நோக்கி போகும். அங்கேயே மாறினா தான் அது கடல் நீரோட்டத்தை பிடிக்கும். கடல் மேற்பரப்பிலேயே வரும்பொழுது கடல் நீரோட்டம் அதற்கு பிடிவில் இருக்காது. ஆகவே இதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கடல் மேற்பரப்பிலேயே கடலில் பதியாமலே அது வேகமாக இலங்கையை அடையும். எப்போ? 16ஆம் தேதி நாளையே அடையும். நாளைய மறுநாள் கண்டிப்பாக இலங்கிட்டே இருக்கும். இலங்கைக்கு அருகே வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடித்து தான் அது தீவிரமடைய போகிறது. அப்படியே தீவிரமடைந்தாலும் கரையை கடக்கும் பொழுது செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏன் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு வார்த்தையை சேர்த்தன்னா, ஒரு
ஒரு சிலருடைய ஆலோசனையும் கேள மாதிரினா தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் அழுத்தம் திருப்ப தான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக வரும் என்று சொல்லி கொண்டதுன்னா எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு இனிமேல் சொல்வேன் தவிர வரும் அப்படி தான் நான் சொல்லலாம். புரியுதுங்களா? ஆகவே இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அடைந்ததும் இது என்ன, இதை சொன்னால் தான் நம்புகிறாங்க. வாய்ஸ் குறைவாக இருந்தால் கூட அதை நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி வந்து தான் அது தீவிரமடைய போகிறது. அது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வருவது உறுதியாக தெரிகிறது. இதனால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு என்பது உறுதி, அதில் மாற்றமில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு கடந்து மேற்கு நோக்கி போன அந்த நிகழ்வும் அது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவிற்கோ, அதாவது மன்னார் வளைகுடா நேராக மன்னார் வளைகுடாவுக்குள்ள நுழைஞ்சிடாது, இலங்கைக்கு தெற்கு பகுதியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக அது இலங்கைக்கும் வர இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு மிக வேகமாக வடக்கு நோக்கி போயிடாது, நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கியும் போயிடாது. அதாவது ஒரு ஈர்ப்பின் பிடியில் நீண்ட நாள் கடலில் இருக்கும். எங்கெல்லாம் ஈர்ப்பு இருக்கும்? கடல்லையும் நீரோட்டத்தின் பிடியில் ஈர்ப்பு. அரபிக்கடல் போன நிகழ்வு குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்கு புறம் வரப்போகிற அது ஒரு ஈர்ப்பு. வடக்கே உயரழுத்தம் விலகி போக போகிறதுங்கிற காரணத்தால தான் அது வடக்கு நோக்கி போக போகுதுன்னு அறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உயரழுத்தம் விலகி போனாலும் அங்கு இருக்கக்கூடிய குளிரலை அங்கே கொடுக்கக்கூடிய, அதாவது மேற்கு நோக்கித்தான் வரும். தீவிரமடைந்தால்தான் வடக்கு வடமேற்கு நோக்கி போகும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கரைக்கு வந்து தான், தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தான் நிலை பெற்று தான் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பொழிவை அதிகமாக கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நிறைய கொடுக்கும். எல்லாம் மாறி வரும். இன்னும் ஒரு அதிகபட்சமாக 24 மணி நேரம் தான் மாறுவது, எல்லாம் மாறி வருவதற்கு அதிகபட்சமாக 24 மணி நேரம் தான். இன்னும் ஒரு நம்ம அடுத்த அறிக்கையில் முற்றிலுமாக மாறி வந்துவிடும் எல்லாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இலங்கை அருகே வரக்கூடிய அந்த நிகழ்வு சரியாக நாளை ஒரு 450-400 கிலோமீட்டர் வரும்பொழுது மழைப்பொழிவு தீவிரமடையும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில். அந்த 400 கிலோமீட்டருக்கு இன்னும் கொஞ்சம் 300 வரும்போது இன்னும் தீவிரமடையும். அந்த 300 கிலோமீட்டரை 17, 18, 19, 20 4 நாட்கள் நகரும் பாருங்க. ஆக தமிழ்நாட்டின் கரையோரமாக 300 கிலோமீட்டர் தொலைவை மிக மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையோரமாக டெல்டா மற்றும் பாக்ஜல சிந்தி மற்றும் வட இலங்கை கரையை ஒட்டிய 2 நாள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 3-4 நாள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதனால என்ன ஆகும்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும்னு சொல்லும் பொழுது திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏரிகள் நிரம்பி வழியே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறது இப்போ இது வார்த்தை. அதே நேரத்தில் குடியாத்தத்திலிருந்து எங்களுக்கு மழையே பெய்யலன்னு சொல்லி வேதனை குரல்களை கட்டுரையாக எழுதுறாங்க. அவர்களுக்கு சொல்ல போனால் இவர்களுக்கு அச்ச உணர்வு, இவர்களுக்கு சொல்ல போனால் அவர்களுக்கு அச்ச உணர்வு. என்னுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த விவசாயிகள் என்னுடைய விவசாயிகள், என்னுடைய மக்கள், என்னுடைய விசுவாசிகள் அனைவர்களுக்குமே நான் ஒரே வாரத்தில் தான் திருப்திப்படுத்த முடியும். திருப்திப்படுத்தணும்னா பொய்யா திருப்திப்படுத்துறதில்லை. ஒருத்தரை அச்சம் இல்லாமல் அச்சத்தை போக்கணும், இன்னொருத்தருக்கு மழை பெய்யாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தை போக்கணும். ஆக 2 வேளையும் செய்யணும்னா நான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்யுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் சூசகமாக இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை, எங்கள் மாவட்டம் பெயர் தெரியாத உங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. ஏன் சொல்லவில்லை என்றால் சில நேரங்களில் சில மாவட்டங்களுக்கு மழை பெய்யாமல் போனால் ஒரு காலத்தில் சொல்லாமல் இருந்திருப்பேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பொழியும் அப்படின்னு சொன்னால், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யும்னு சொன்னால், அப்போ கடலூர் தாண்டி விழுப்புரம் தாண்டி திருவண்ணாமலை தாண்டி தானே போகணும். அப்போது எங்களுக்கு அதிகமாக மழை பெய்யும்னு அவங்க அச்சப்படுறாங்க. ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாம் மழை பொழிவை அறிவிக்க வேண்டி இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இப்போ வரக்கூடிய நிகழ்வு இந்த தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இப்பொழுது வெள்ளம் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் நேற்றைக்குமே 4 மூக்கூத்தில் கொட்டி இருக்குது மழை. தூத்துக்குடியிலே நேற்றுக்கு 10 சென்டிமீட்டர் பெய்திருக்குது, 9 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்கு மேலே. தூத்துக்குடி காயல்பட்டினத்திலேயே
8 சென்டிமீட்டருக்கு மேலே மழை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ 4 மூக்கில் நிச்சயமாக நிறைய மழை பொழிவு. ஆகவே இந்த இடத்துக்கு மட்டும்தான் இப்போ பெரிய மழை கொடுக்காது. விருதுநகருக்கு வடக்கே தொடங்கி ஆந்திர பிரதேசம் வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். உள்ளேயும் கேரளா தெற்கு கர்நாடகா வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். ஓகே, இந்த அறிக்கையில் வரக்கூடிய இந்த நிகழ்வு மட்டும் நான் அறிவித்திருக்கிறேன். ஆகவே நிறைய மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 17ஆம் தேதி அதிகாலை டெல்டாவில் தொடங்கும் மழை 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடர் மழை பொழிவாக இருக்கும். அதாவது எல்லா மாவட்டம்னா விருதுநகருக்கு வடக்கே. தெற்கே மழை இருந்தாலும் பாதிக்காது. ஆனால் விருதுநகருக்கு வடக்குன்னு சொன்னாலும் விருதுநகருக்கு அதிகம் கிடையாது. விருதுநகருக்கு மதுரையிலேருந்துன்னு வச்சுங்க, மதுரையிலிருந்து அப்படியே இது வரைக்கும் அடுத்த நிகழ்வு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனை தொடர்ந்து மன்னார் வளைகுடாவிற்கு அடுத்த நிகழ்வு ஒன்று வரப்போகிறது. அதற்கடுத்து மாத இறுதியில் 27ஆம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு வரப்போகுது, 30ஆம் தேதிக்குள்ளே. ஆக இன்னும் இது இல்லாமல் 2 நிகழ்வு இருக்குது. அதை நான் எதற்காக போடலைன்னா, அதோட தீவிரத்தன்மை வழித்தடம் உறுதிப்படுத்திய பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த தென்சில கடற்பகுதியில் தாய்லாந்து வளைகுடாவில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நிகழ்வு விடுபட்டு வந்துவிடும், வழித்தடமும் தீவிரமும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நிகழ்வு இதற்கு அப்புறமும் 2 நிகழ்வு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இதனை தொடர்ந்து 25ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு வந்து மழை பொழிவை கொடுக்கும். இதில் இடைவெளியும் இருக்க போகிறதில்ல. இப்போ இது வந்து 21ஆம் தேதி வரைக்கும் இது கொடுத்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நிகழ்வு வந்துடும். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்க போகுது. ஆக நிறைய மழை பொழிவுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, மழை நிறைய இடங்களில் பெய்ய போகிறது என்பதை கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும், அவ்வளவுதான். அது தொடர்பான இன்னும் டீப்பாக முன்னெச்சரிக்கை நேற்றிலேயே கொடுத்துருக்கேன் நிறையா. நாளை இன்னும் வலுவாக உங்களுக்கு எச்சரிக்கை என்ன என்பதையெல்லாம் கொடுப்போம். தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள். இருக்கக்கூடிய கடல் நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது, வேகமாக தீவிரமடையக்கூடிய நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது, கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைலாம் 2025 பருவமழைகள், கோடை மழை பருவமழைகள் அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறது என்பதையும் அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன். நன்றி.